திருவடிகளை அவசியம் தொழ வேண்டும் என்று கூறுவது ஏன்? வணக்கம் மக்களே. மகாபாரதத்தில் குருட்சேத்திர போர் முடிவடைந்து பாண்டவர்கள் பதவியேற்ற பிறகு கிருஷ்ணர் தமது நாடு திரும்பினார். ஒரு நாள் ஞானியர்களும் முனி சிரேஷ்டர்களும் புடைசூழ அவையில் அனைவரும் அமர்ந்திருந்தனர். அப்போது ஒரு முனிவர் எழுந்து, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வந்த பெருமானே, கிருஷ்ண பகவானே, எனக்கு ஒரு ஐயம். தாங்கள்தான் என் சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்று கேட்டார். கிருஷ்ணரும் புன்முறுவலுடன் கேளுங்கள் என்பது போல் தலையசைத்தார். பகவானே, நீர் அறியாதது ஒன்றுமில்லை. தங்கள் நண்பர் அர்ஜுனருடன் நட்பிலே ஓருயிரும் ஈருடலுமாக இருந்தீர்கள். அர்ஜுனருடைய உலக காரியங்கள் அனைத்திலும் சகாயம் செய்து இருந்தீர்கள். தங்கள் தங்கை சுபத்திரையின் மீது காதல் கொண்ட அர்ஜுனரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மனம் நுகர்த்தும் வைத்தீர்கள். யுத்தத்திற்கு என்றுமே அஞ்சாதவர் அர்ஜுனர். அந்த மகாதேவனையே எதிர்த்து போரிட்டவர். போர் செய்வதற்கென்றே பிறந்த மாவீரன் அர்ஜுனர். அத்தகைய அர்ஜுனருக்கு அந்த நேரத்தில் மதிமயக்கம் தோன்றி அதில் மனத்தெளிவு அகன்று குழம்பிய மனதினாய் போர் செய்ய இயலாது மனமும் கைகளும் சோர்ந்து கிடந்தபோது அவனுக்கு நீங்கள் ஞானத்தை போதிக்கவில்லை. அர்ஜுனர் தங்களை குருவாக ஏற்றுக்கொண்டு பூரண அடைக்கலம் அடைந்து உமக்கு சீடனாக தம்மை சரணடைந்த பின்னர்தான் தாங்கள் மனமிறங்கி விஸ்வரூபம் காட்டி கீதையை சொல்லி ஒப்பற்ற ஞானத்தை போதித்தீர்கள். தாங்கள் அவருடைய தோழனாக இருந்தபோதே இத்தகைய ஞான தெளிவை போதித்திருக்கலாம் அல்லவா? ஏன் தெளிவிக்கவில்லை ஐயனே என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், முனிசிரேஷ்டரே, கேளும். மனிதன் இம்மையில் போகம் தரும் இன்பத்தை தன் மனதில் தேடி அதில் லயிப்பவன். சதா தன் மனத்திற்கு சந்தோஷத்தை தரும் விஷயங்களிலே தன் மனதையும் அதனால் உண்டாகும் செயல்களையும் செய்பவன். தான் என்கிற அகங்காரம் அவன் மனதில் தலை தூக்கி நிற்கும். அப்போது ஞானத்தை புகட்டினாலும் அம்மனதில் அது நில்லாது. அதனால் அர்ஜுனன் விரும்பிய வண்ணம் பிரேயஸ் எனப்படும் இவ்வுலக போக வாழ்வை விரும்பிய பொழுது நான் அவனுக்கு தோழமையினால் உடனிருந்து உதவி செய்தேன். ஆனால் ஞானமும் யோகமும் உள்ளடங்கிய சிரேயஸ் எனப்படும் மோட்சத்தை தரும் மார்க்கத்தை அவன் தனது அகங்காரத்தை விட்டு தனக்கு பகவானே அடைக்கலம் என்கிற சரணாகதி மனோலயத்திற்கு வந்த பின்னர்தான் அவனுக்கு நான் அருள முடியும். சிஷ்ய பாவனை வருவதற்கு முன்பு சிரேயஸ் எனும் ஞானத்தை புகட்டினால் எந்தவித பயனும் உண்டாகாது. ஏனெனில் இவ்வுலக மாயையின் மயக்கத்தில் இருப்பவருக்கு ஞானத்தை ஏற்கும் தகுதி உண்டாவதில்லை. மனத்தெளிவிற்கான ஞானத்தேடல் கொண்ட தகுதியில் மனம் வந்த பின்பே ஞானம் பெற்று அர்ஜுனனின் மனம் பண்பட்டது. எனவே முனிசிரேஷ்டரே, நான் என்னும் அகங்காரம் விட்டொழித்து என்னை சரணடைபவருக்கே ஞானம் சித்தியாகும் என்று புன்னகைத்தார் கிருஷ்ணர். கிருஷ்ணரின் விளக்கத்தை கேட்ட தேவர்கள் வானிலிருந்து பூமாரி பொழிந்து மகிழ்ந்தனர். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.